இன்று மேற்கத்தையும் எங்களுடைய உள்ளங்களில் புகுத்திருக்கிற ஒரு சிந்தனை, கணவன் எங்களோடு நேரம் செலவழிப்பதில்லை என்கிற ஒரு முறைப்பாடு. நிறைய குடும்பங்களில் அந்த பிரச்சனை இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் அவனுடைய நேரங்களில் பெரும்பாலானவை ஏதோ ஒரு வடிவத்தில் எங்களுக்காகத்தான் செலவழிக்கப்படுகின்றன என்பதை மெதுவாக மறந்திருக்கும். வெளியிலே கடைக்கு போகிற கணவன் அவனுடைய சுயநலத்திற்காக மட்டும் போகவில்லை. ஒரு அலுவலகத்திற்கு, ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போகிற கணவன், ஒரு பாடசாலைக்கு பாடம் நடத்த போகிற கணவன், வெளியிலே ஏதோ ஒரு வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கணவன், அவன் அவனுடைய சுமையை மட்டும் பார்க்கவில்லை, அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்கவில்லை. இங்க இருக்கிற வீட்டிலே இருக்கிற என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்கிற அவனுடைய எதிர்பார்ப்பும், அவனுடைய கனவும், அவனுடைய ஓட்டமும் அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கான நேரம் தான் அவனுக்காக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போயிருக்கிற நாம், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதியை அவன் மறந்து விடுகிற பொழுது, நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய், உன்னோடு வாழ்ந்து நான் எதை கண்டிருக்கிறேன், நான் எதை சொன்னாலும் நீ செய்து தருவது கிடையாது, என்னுடைய எந்த பேச்சையும் நீ கணக்கெடுப்பது கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக அவனை அப்படியே மட்டம் தட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற பல பெண் சகோதரிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நரகவாதிகளுடைய பண்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நன்றி கட்டத்தனமாக கணவன்மாரோடு பேசுதல் நரகவாதிகளுடைய பண்பு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.